ஹாய் கைஸ், ஒரு வீட்டோட ஸ்டோரி ஷார்ட்டாக கேட்கலாமா? ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே உலகம் அவங்களோட அம்மா தான். ஆனால் அந்த உலகத்துக்கு ஒரு வெறுமை, அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு இடம். அந்த வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு கல்யாண நேரம் வருது. அது இன்னுமா எல்லாத்துக்கும் சந்தோஷமான நாள் தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு குறை. என்னதான் இருந்தாலும் இந்த மங்கள வாத்தியம் ஒலிக்கிற நேரத்தில் நம்ம அப்பா மட்டும் இருந்தாங்கன்னா அவ்வளோ மன சந்தோஷத்தோட முகத்துல ஒரு சிரிப்போட நம்மள கைய புடிச்சு அழைச்சிட்டு வந்திருப்பார்ல அப்படின்னு ஒரு ஏக்கம். இது ஒரு நாள் வழிதான். பட் மறக்க முடியாத ஒரு பெரிய பெரிய மூமெண்ட். என்னதான் அந்த பொண்ணு புது பொண்ணா இருந்தாலும், முகத்துல அவ்வளோ சிரிப்போட இருந்தாலும், மனசுல அவ்வளோ ஒரு கண்ணீர். ஆனா செகண்ட் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணோட லைஃப் இப்படி கிடையாது. அந்த பொண்ணு தினம் தினம் புதுசு புதுசா ஒரு காயத்தை ஃபேஸ் பண்ணும். வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும், அவங்களோட பார்வைகள், அப்பா இல்லாத வீடு அப்படின்னு ட்ரீட் பண்ற அந்த விதம், இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு டெய்லி டெய்லி ஒரு புது புது காயத்தை கொடுக்கும். இதுல என்ன தெரியுமா பெரிய விஷயம்? நம்ம அம்மாக்கு அங்க நடக்கிற ஒவ்வொரு அவமானமும் இந்த பொண்ணுக்கு பல கேள்விகள் மனசுல ஏற்படும். இந்த நேரத்துல நம்ம அப்பா இருந்திருந்தாங்கன்னா, நம்ம அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம் நடந்திருக்காதுல்ல, இந்த மாதிரி ஒரு குறைகள் இருந்திருக்காதுல்ல. நம்ம அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்ப இங்க கிடைக்க வேண்டிய மரியாதையும் பாதுகாப்பும் நமக்கு கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு அந்த செகண்ட் பொண்ணுக்கு தினம் தினம் மனசுல தோணும். இது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? அப்பா இல்லைங்கிறது ஒரு பெரிய லாஸ். ஆனால் அதை விட இது ஒரு பெரிய பெயின். ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு இது ஒரு நாள் வலி. ஆனால் செகண்ட் பொண்ணுக்கு டெய்லி டெய்லி ஒரு புது விதமான வலி. அவள் அழுது அழுது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறா. இந்த மாதிரி தான். என்னதான் அப்பா இல்லாத ஒரு உலகத்தை அம்மா அழகா உருவாக்குனாலும், ஆனால் அந்த உலகத்துக்கு அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு காலி இடம் இருக்குல்ல, அதை யாராலையும் அந்த பெயினை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிங்கிள் பேரண்டாக ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ. புஷாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லையா அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட். I am waiting.